இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா 4:30க்கு எழுந்தாச்சு. எழுந்து என்னோடய டெய்லி ரொட்டீன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 5 o'clock எழுந்துருவேன். ஸோ மார்னிங் எழுந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இங்கே குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்காக. வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி. வெண்டைக்காய் சாம்பார் வச்சுட்டு மஷ்ரூம் வந்து தொக்கு வைக்க போகிறேன். அந்த மஷ்ரூம் ரெசிபி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும். அண்ட் இங்கே வந்து கெட்டிலில் சுடுதண்ணி வச்சாச்சு. காலையில் வார்ம் வாட்டர் வந்து ஒரு 1 கிளாஸ்க்கு நான் குடிப்பேன். குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழித்து தான் வந்து காஃபி குடிப்பேன். பட் மார்னிங் எனக்கு வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது. அது குடித்தா தான் வந்து அந்த டே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வெண்டைக்காய்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து கட் பண்ணி வச்சுருவேன் மறுநாளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். ஒரு சில வெஜிடபிள்ஸை தவிர்த்து மீதியெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற வெஜிடபிள்ஸ்லாம் நைட்டே வந்து நான் கட் பண்ணி வச்சுருவேன். பட் நேற்று நைட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நைட்டு லேசியாக இருந்தது. அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கல. சரி வெண்டைக்காய் தானே ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ மார்னிங் தான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிவிட்டு இருந்தேன். வெண்டைக்காய் வந்து சாம்பாருக்கோ இல்லை புளிக்குழம்புக்கோ வைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த வெண்டைக்காவை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பார் வைக்கும் போது சேர்ப்பேன். ஏன்னா அந்த வழுவழுப்பு தன்மை வந்து போகணும் அப்படின்றதுக்காக எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு தான் வந்து சாம்பாருக்கு இல்லை காரக்குழம்பு எது வச்சாலும் சரி அது ரெண்டுத்துக்குமே வந்து நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த டிப் யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்க. பட் தெரியலனா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது தெரியாதவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 4:30லேருந்து எனக்கு வந்து 6:45க்குள்ளே நான் எல்லாமே முடிச்சாகணும். ஏன்னா 6:50க்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போவாங்க அப்படின்றதுனால நான் வந்து 4:30லேருந்து 5 o'clock எழுந்துச்சு 6:50க்கெல்லாம் நான் வந்து 6:45க்கே முடிச்சிடணும். 6:50க்கு அவர் கிளம்பிடுவார். பேக் பண்ணி வச்சிடணும். ஸோ அதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீன் இது தான். சண்டே மட்டும்தான் மாறும். ஸோ இங்கே வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் சாதத்துக்கு. மார்னிங்கில் வந்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வச்சுருவேன், வடிக்க மாட்டேன். ஏன்னா மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா வடித்த சாதம் வந்து ஒரு மாதிரி நீர்த்து போயிடுது. அது வந்து ஒரு 2-3 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் அந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுறதில்ல. குக்கர்லேயே வச்சு கொடுத்துருவேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாலேடெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில். இது வந்து நான் ரெகுலராகவே எடுப்பேன். எதுக்குன்னா பட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நெய் காய்ச்சி கூட நம்ம நெய்யாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எது 2 பர்பஸ்க்காகவுமே நமக்கு யூஸ் ஆகும். சில குக்கிங்க்கெல்லாம் நமக்கு பட்டர் தேவைப்படும். அதுக்காக நம்ம வந்து வெளியில் வாங்கவே தேவையில்லை. இந்த மாதிரி பாலேடு எடுத்து வச்சு நம்மளே வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது வந்து இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்பொழுது வேணும், பட்டர் எப்படி எடுக்கிறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. தெரியாதவங்க மட்டும் கேளுங்க. நான் வந்து பட்டர் எடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பாலேடெல்லாம் வந்து மேலே இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து நல்லா வரும். பட்டரும் சரி நெய்யும் சரி நல்லா கிடைக்கும். பட்டர் நிறைய கிடைச்சா தான் நம்மளுக்கு வந்து நெய் நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்ரீசரில் வைக்கிறது. இப்போ 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிட்டதுனால காஃபி போட்டு குடிக்கணும். அது காஃபி குடித்தா தான் அந்த டே வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பழக்கம் ஆயிடுச்சு. அதை விடணும்னு தான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லதும் கிடையாது மார்னிங்கில் வந்து காஃபி குடிக்கிறது அப்படின்றது. பட் காஃபி எடுத்துக்கலாம், தப்பில்லை. ரொம்ப லிமிட்டாக எடுத்துக்கணும். ஒரு 10 o'clock போல் 11 o'clock போல் ஒரு முறை எடுத்தால் நல்லா தான் இருக்கும். பட் மார்னிங்கில் குடித்து பழக்கம் ஆகிட்டதுனால அதை விட முடியல. ஸோ சீக்கிரமாக விட்டுடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த நியூ இயர்லேருந்து கண்டிப்பாக வந்து காஃபி மார்னிங் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போன்னு நினைக்கிறேன். ஸோ காஃபி குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து சாம்பார் வச்சு மஷ்ரூம் தொக்கு பண்ணிவிட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ நான் காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். காஃபி குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வைக்க ரெடி பண்ணிவிட்டேன். சாம்பார் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. மஷ்ரூம் ரெசிபிக்கு வந்து மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக வரும். ஸோ அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி மஷ்ரூம் ரெசிபிஸ்லாம் வந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் யூஸ்வலான ரெசிபியாக தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும்.
அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு லஞ்ச் பேக்கு டிஃபன் எல்லாமே வந்து கட்டிட்டேன். எல்லாமே வந்து ஆஃபீஸில் தான் போய் சாப்பிடுவார், வீட்டில் சாப்பிட மாட்டார். ஏன்னா சீக்கிரமாக கிளம்புறதுனால வீட்டில் சாப்பிட மாட்டார். இங்கே கவுண்டர் டாப்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கூடையில் வந்து நைட்டு விளக்கின பாத்திரம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும். இந்த சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா கவுண்டர் டாப் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சிங்க்குமே வந்து க்ளீன் ஆகிடுச்சு, ரொம்ப நீட்டாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது தான் நம்மளுக்கே வந்து கிச்சனுக்குள்ளே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு தோணும். ஸோ அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். பட் நான் வந்து அந்த மாதிரி வந்து ரெகுலராக பண்ணுறேனா அப்படின்னா இல்லை. சம்டைம்ஸ் வந்து வேறு ஒர்க் இருக்கும். அந்த டைமில் வந்து சிங்கில் அப்படியே பாத்திரம் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில டைமில் பண்ணுவேன், ஒரு சில டைமில் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவேன், அவ்வளோதான். ஈவினிங் பார்த்தீங்கன்னா கேரட் பாயாசம் வச்சேன் அன்றைக்கி. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன், பட் ரொம்பவே டேஸ்டியாக வந்திருந்தது. இந்த கேரட் பாயாசம் ரெசிபி கூட உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக வரும். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் அப்லோட் பண்ணலை எதுவுமே. எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக வரும். ஸோ அப்போ போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஒரு குட்டி மினி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.